everyone. So in the shorts la வந்து நம்ம how do organism reproduce ல இருக்க ஒரு question தான் வந்து பார்க்க போறோம். அந்த question என்னன்னா what is the role of seminal vesicles and the prostate gland அப்படினு சொல்றாங்க. இந்த seminal vesicles prostate gland ரெண்டுமே என்னன்னா male reproductive partல இருக்க accessory glands தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? Seminal vesicles are contributing 60 to 70% of the total volume of semen. அதே இது prostate gland வந்து பாத்தீங்கன்னா 25 to 30% வந்து semen வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஓகேங்களா. இவங்க கான்ட்ரிபியூட் பண்றதுனால இங்க seminal vesicle ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லைக் அவங்க ஒரு fluid வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. the fluid which is rich in fructose அது வந்து ஒரு சிம்பிள் சுகர் ஓகேங்களா. ஸோ இந்த சுகர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா they are providing the energy for the sperm cell to remain motile and survive longer. Then prostate gland வந்து எங்க present இருக்கு which is a small walnut sized organ located below the bladder and surrounding the urethra. ஸோ இவங்களும் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இட் செக்ரேட்ஸ் a milky alkaline fluid. ஸோ இந்த alkaline fluid என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வெஜினல்ல வந்து அசிடிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். இட் will neutralize it. Okay. So together the seminal vesicle and the prostate gland ensure sperm stays healthy, motile and protected during its journey. ஸோ இந்த செக்ரேஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்காது. ஸோ இவங்களோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னா தே ஆர் லைக் செமினல் வெசிக்கல்ஸ் வந்து ஃப்ரக்டோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஃப்ரக்டோஸ் வந்து மூவ்மெண்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. தென் அதே மாதிரி தான் ப்ராஸ்டேட் கிளாண்டும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டும் வந்து ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் பண்றாங்க which is also helping in sperm's motility. Okay, thank you.